ஹலோ எவ்ரிவன், ஸ்மார்ட் வின் டிஎன்பிசி சேனல் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த ஒரு வீடியோ எத்தனை நிமிஷம் போகுதுன்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். வாங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ நகரம். ரெண்டாவது கொஸ்டின், ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் நமது நூலில் விவரித்தவர்? ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன். லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய அப்பொழுது சுட்ட செங்கற்கள் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? ஆப்ஷன் பி 1856. 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர்? ஜான் மார்ஷல். பொறுத்துக. நைல், சிந்து, மஞ்சளாறு, டைகிரிஸ். சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ நைலுக்கு எகிப்து, சிந்துவெளி நாகரிகம், மஞ்சள் ஆறு சீன நாகரிகம், டைகிரிஸ் மெசபடோமியா நாகரிகம். காலவரிசைப்படுத்துக. பண்டைய நாகரிகங்களின் தொடக்க காலம். ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் மெசபடோமியா நாகரிகம், ரெண்டாவது சிந்துவெளி நாகரிகம், மூணாவது எகிப்து நாகரிகம், நாலாவது சீன நாகரிகம். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிய. சார்லஸ் மேசன் ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர், அலெக்சாண்டர் கன்னிங்கரன் நில அளவியாளர், ஜான் மார்ஷல் சுமேரிய அரசர். இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் சி ஜான் மார்ஷல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஆவார். இவர் சுமேரிய அரசர் அல்ல. அடுத்த கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1861. நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆகியவற்றுள் மட்பாண்டங்களின் வேறுபாடு அடிப்படையில் பழமையானதாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் பி ஹரப்பா. கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆகியவற்றுள் மட்பாண்டங்களின் வேறுபாடு அடிப்படையில் பழமையானதாக கருதப்படுவது ஹரப்பா. சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் கன்னிங்காம், ஜான் மார்ஷல் இவங்களுடைய பொறுத்துக அவங்களுடைய செயல்பாடு என்னென்னா, சார்லஸ் மேசன் இடிபாடுகளை கண்டறிவார். அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஏஎஸ்ஐயை நிறுவுவார். ஜான் மார்ஷல் பொதுத்தன்மையை கண்டறிவார். காலவரிசைப்படுத்துக. தொல்லியல் துறை சார்ந்த நிகழ்வுகள். இதில் காலவரிசையில் ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆப்ஷனுக்கு போவோம், இது ஆன்சருக்கு போவோம். காலவரிசையில் ஃபஸ்ட்டு மேசன் வருகை, அப்புறம் ரயில் பாதை அமைத்தல், அடுத்து ஏஎஸ்ஐ நிறுவுதல், அடுத்து ஜான் மார்ஷல் ஆய்வு செய்வார். ஆண்டை பார்த்துக்கோங்க. மேசன் 1826 வருவார். ரயில் பாதை அமைக்கிறது 1856 அமைப்பார். ஏஎஸ்ஐ நிறுவுறது 1861 நிறுவுவார். அடுத்து ஜான் மார்ஷல் ஆய்வு 1924. கீழ்கண்டவற்றுள் நாகரிகங்கள் மற்றும் அவற்றின் காலப்பகுதிகள் குறித்து தவறான இணையை கண்டறிய. இதில் ஆப்ஷன் சி 3 மட்டும்தான் தவறு. சீன நாகரிகம் 3300 to 1900 இருக்குது, அது மட்டும்தான் தவறு. சீன நாகரிகம் 1700 to 1122. சிந்துவெளி நாகரிகத்தின் காலப்பகுதி. ஆப்ஷன் சி 3300 to 1900 பிசினா பிஃபோர் கிறிஸ்ட். பிசி பிஃபோர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன். ஹரப்பா நகரத்தின் மொத்த பரப்பளவு. ஆப்ஷன் பி 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி என கருதப்படும் இடம் மெஹர்கர். மெஹர்கர் எந்த காலத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்த இடமாகும்? மெஹர்கர் என்பது புதிய கற்காலத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது திசைகள் மேற்கு, கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு
பார்த்துக்கோங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. இந்த கீழே இருக்கிறவங்க மேற்கில் வந்து மக்ரன் கடற்கரை, கிழக்கில் காகர் கக்ரா, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்தது. சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் கண்டறியப்பட்டன? 6. 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்துச்சு சிந்துவெளி நாகரிகத்தில். கால வரிசைப்படுத்துக. தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களிலிருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆகின. இந்த ஆப்ஷனில் வரிசைப்படுத்தணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் மெஹர்கர் குறித்த தவறான இணையை கண்டறிய. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெஹர்கர், போலன் ஆற்று பள்ளத்தாக்கு ஈரான், தொல்லியல் சான்ற காலம் கிமு 700. இதுக்கு ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் தவறு. போலன் ஆற்று பள்ளத்தாக்கு ஈரான்கிறது தான் தவறு. போலன் ஆற்று பள்ளத்தாக்கு ஈரானில் இல்லை. இப்போ தானே பார்த்தோம், பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ஹரப்பான் நகர அமைப்பில் கோட்டை எனப்பட்ட உயரமான பகுதி எந்த திசையில் அமைந்துள்ளது? மேற்கு. ஹரப்பா நாகரிகத்தின் தாழ்ந்த உயரமுடைய கிழக்கு பகுதியான கீழ் நகர அமைப்பில் வசித்தவர்கள் யார்? பொதுமக்கள். ஹரப்பா நகர தெருக்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருந்தன? செங்கோணத்தில் வெட்டும் சட்டக வடிவம். ஹரப்பா நகர தெருக்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருந்தன? செங்கோணத்தில் வெட்டும் சட்டக வடிவம். இது பொறுத்துக எப்படியே வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்படியே ஆன்சரை ஆப்ஷன் ஏ, அந்த ஆப்ஷன் ஏ வச்சு பொருத்திக்கோங்க. அப்புறம் 27 தொழில்நுட்பம் மற்றும் நாகரிக காலங்கள். வெண்கல காலங்கள், புதிய கற்காலம், பழைய கற்காலம். இதில் ஆப்ஷன் ஏ ரிவல்ஸ்லேருந்து பண்ணுங்கள். பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம். கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி கட்டடங்கள் குறித்து தவறான இணையை கண்டறிய. ஆப்ஷன் சி பெருங்குளம் வட்ட வடிவம் இருக்குது. ஆனால் பெருங்குளம் வட்ட வடிவம் இல்லை, அது செவ்வக வடிவம். மொஹஞ்சதாரோ பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் எது? இயற்கை தார் நீலக்கல். முதிர்ச்சியடைந்த கரப்பா காலத்தை சார்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரியானா. மொஹஞ்சதாரோவில் இருந்த மாபெரும் கட்டடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டுள்ளது? 20 தூண்கள். அக்காடிய பேரரசின் அரசன் நரம் சின் என்பவர் எந்த பகுதியிலிருந்து அணிகலன் வாங்கியதாக காவியத்தில் கூறப்பட்டுள்ளது? மெலுக்கா. சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் எந்த பகுதியின் முத்திரைகளை போன்று காணப்பட்டன? மெசபடோமியா. இந்த பொறுத்துக பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் அதுக்கு ஏ 4 1 2 3. பொறுத்து ஓயாமல் குழப்பிக்கிட்டு இருக்குது. சரி, பொறுத்துக்க பார்த்துக்கோங்க. சிந்துவெளி நாகரிக காலத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு அமைந்துள்ளது? லோத்தல். கால வரிசைப்படுத்துக. உலோகங்களின் பயன்பாடு. இரும்பின் பயன்பாடு, செம்பின் பயன்பாடு, வெண்கலத்தின் பயன்பாடு. இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு செம்பின் பயன்பாடு, 2வது வெண்கலத்தின் பயன்பாடு, அடுத்து இரும்பின் பயன்பாடு. கீழ்கண்டவற்று தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி 3 மட்டும். நரசிம்மன் எகிப்து அரசன் சொல்லியிருக்கு, அதுதான் தவறு. சிந்துவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் லோத்தல். சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எங்கு அமைந்துள்ளது? மொஹஞ்சதாரோ. குஜராத்தில் சபர்மதி ஆறு மற்றும் அதன் துணை ஆறான எந்த ஆற்றுக்கிடையே லோத்தல் அமைந்துள்ளது? போகவோ. குஜராத்தில் சபர்மதி ஆறு இருக்குது, அதன் துணை ஆறும் எந்த ஆற்றுக்கிடையே லோத்தல் அமைந்துள்ளது? போகவோ. அப்புறம் பொறுத்துக கண்டுபிடிச்ச இடம். ஆப்ஷன் ஏ 3 1 2 4. பார்த்துக்கோங்க, 3 1 2 4. ஆப்ஷன் ஏ. ஓகே. கால வரிசைப்படுத்துக. தொல்லியல் சான்று கண்டறியப்பட்ட இடங்கள். ஆப்ஷன் ஏ. அப்படியே வரிசையா 1 2 3. லாகூர் கராச்சி ரயில் பாதை தோண்டப்படுதல்,
இந்திய தொல்லியல் துறை நிறுவப்படுதல். ஜான் மார்ஷல் அகழாய்வு துகள்ந்துதல். கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி மக்கள் அறிந்தவை குறித்து தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி 1, 2 உலோகம், இரும்பு, விலங்கு, குதிரை. இதுதான் அதை சிந்துவெளி மக்கள் அறிந்தது குறித்து தவறான இணை. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு தலைவர் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோ. லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோலில் உள்ள மிகச்சிறிய அளவீடு 1704 மில்லிமீட்டர். 1704 மில்லிமீட்டர். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. நடனமாது சிலையை பார்த்தபொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் ஜான் மார்ஷல். நடனமாது சிலையை பார்த்தபொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது சொன்னவர் ஜான் மார்ஷல். சங்ககால நகரங்களான கொர்க்கை, கேவிடி, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி என்ற பெயர்களை கொண்ட இடங்கள் தற்போது எந்த நாட்டில் உள்ளன? பாகிஸ்தான். பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே பொறுத்துக்க பார்த்துக்கோங்க, வீடியோ லென்த்தாக போகுது. காவேரி, பொர்னஸ் ஆகிய தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் ஆறுகள் எந்த நாட்டில் உள்ளன? ஆப்கானிஸ்தான். காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி. காலவரிசைப்படுத்திக்கோங்க. தவறான இணை. ஆப்ஷன் சி வஞ்சி, சீனா. அதான் தப்பு. சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம் இரும்பு. முதல்ல அறிஞ்சது செம்பு, அறியாதது இரும்பு. சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்கு குதிரை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? சிவப்பு நிற மணிக்கற்கள். பொறுத்துக. ஆப்ஷன் பி. இதுக்கு ஆப்ஷன் பி. ஓகே, காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை. ஆப்ஷன் பி. 2 மட்டும் தவறானது. சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் எது? எதுவுமே இல்லை. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் அமைந்துள்ளன? சிவப்பு வண்ணம், கருப்பு வேலைப்பாடு. சிவப்பு வண்ணம், கருப்பு வேலைப்பாடு. சிந்துவெளி மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டும் பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தது? சுடுமண். அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே எந்த வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது? தாய் தெய்வ வழிபாடு. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டில் சரியத் தொடங்கியது? 1900 BC. கிமு 1900 ஹரப்பா சரியத் தொடங்கியது. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. கியூனிஃபார்ம் என்ற முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள். காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ. அப்படியே வரிசையாக காலவரிசைப்படுத்திடுங்க. பின்வரும் ஹரப்பா நகரங்களுள் இடுகாட்டு மேடு என்று அழைக்கப்படுவது மொஹஞ்சதாரோ. கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி நாகரிகம் குறித்த தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் பி. கூனிஃபார்ம் உருவாக்கியவர்கள் ஹரப்பா மக்கள்னு சொல்லியிருக்கு, அதுதான் தவறு. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுத்த அமைப்பு எது? யுனெஸ்கோ. ஹரப்பா நகரங்களில் கீழ்கண்டவற்றுள் எது இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை? அரண்மனைகள் அல்லது வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ.
காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சிக்கான காரணங்களில் தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி. ஒரு பொருளின் வயதை அறியும் கதிரியக்க கார்பன் முறையில் கார்பனின் எந்த ஐசோடோப் பயன்படுத்தப்படுகிறது? கார்பன் 14. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய வண்டிகளின் சக்கரங்கள் எவ்வகையானவை? ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லியும் எல்லா டைமுக்கும் வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.